மேடம் இப்போ நவராத்திரி போயிட்டு இருக்கு. சிலர் வந்து சரஸ்வதி பூஜையை விமர்சையா பண்றாங்க. சிலர் வந்து ஆயுத பூஜைன்னு சொல்லிட்டு அதை விமர்சையா பண்றாங்க. சிலர் வந்து விஜயதசமியை தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா கொண்டாடுறாங்க. இதற்குண்டான விளக்கங்கள் என்ன மேடம்? கண்டிப்பா. முதல்ல இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதே நம்ம ஜோதிட ரீதியாக எதையுமே அணுகுவோமே. நம்ம புராணங்கள் காதால கேட்கறது பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ஜோதிட ரீதியாக சில விஷயங்களை நம்ம ஆய்வு பண்ணும்போது, மேஷம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு முதல் லக்னம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இங்கே இந்த 6வது வீடு கன்னியை வந்து புரட்டாசி மாதம் வரக்கூடிய மாதமாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 6 அப்படிங்கனாவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். 6ன்னா பகை, எதிரிகள் அப்படிங்கிறது. அந்த எதிரிகளை அழிப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாதம். இந்த எதிரிகள் வெளியில தான் இருக்காங்களா அப்படின்னா இல்லை, நமக்குள்ளேயும் எதிரிகள் இருக்காங்க. நம்மளுடைய எண்ணங்கள் மூலியமாக, நம்மளுடைய உணர்வுகள் மூலியமாக, நம்மளுடைய செயல்கள் மூலியமாக நம்ம மற்றவங்களை காயப்படுத்துறோம்னா அதுவும் எதிரிகள் அப்படிங்கிற ஒரு நிலை தான். நமக்கு நாமே எதிரியாகவும் சில நேரங்களில் மாறுதல் உண்டு. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நமக்கே பாதிப்பை தரக்கூடிய அமைப்பையும் அது ஏற்படுத்துறது உண்டு. அப்போ இந்த மாதத்தில் இதையெல்லாம் நம்ம தவிர்த்து நல்ல விதமான சூழ்நிலைகளை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விரதமாக இதை புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புனே நம்ம நிறைய பேசலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த குறிப்பாக அந்த நவராத்திரி காலகட்டங்கள் அப்படிங்கிறதன் முடிவு பகுதி தான் இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி அப்படிங்கிறதெல்லாம். இந்த வந்து மக்கள் வந்து 9 சக்தியாக பாவிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். துர்காவுக்கு உள்ள முக்கிய நிகழ்வு தான் இந்த நவராத்திரி. துர்க்கை வழிபாட்டுக்கு ஒரு உகந்த மாதம் அப்படிங்கிறது. சரி, இந்த துர்க்கை வழிபாடு எதனால